கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி செல்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்தி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய சகல கிருபைகளையும் கர்த்தர் தந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சபையாக கூடி உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் இல்லங்கள் தோறும் உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றியருள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிறைத்தருளுகிறார். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டாக தேவரீர் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கீர்த்தனை, ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் இசை பலவான தினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றியலந்த போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியலந்த போதரும் தயை
போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியறந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லக்கூடிய தேவ ஜனம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரே. அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவரை துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆராதனை பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் ஆராதனையை செலுத்த போகிறோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கும் பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கும் பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மீண்டுமாக எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனைக்குரிய நம் ஆண்டவரை நம் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தாரே. இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, ஆக்சிஜன் இல்லாமல் இயங்கக்கூடிய மக்கள் எவ்வளவு உண்டு. கர்த்தர் நம்முடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதி
நம்மை ஜீவாத்மாவாக்கி இருக்கிறார். இந்த அளவும் நாம் எவ்வளவு ஆக்சிஜனை, பிராண வாயுவை நாம் சுவாசித்திருப்போம். Have we ever thanked God for this wonderful blessing? நாம் எப்பொழுதாவது ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் எனக்குள்ளாக சுவாசத்தை வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் சுவாசிக்க நல்ல காற்றை தருகிறேன், உமக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி பார்த்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், கர்த்தர் தந்த தெய்வீக பாதுகாப்பு, பராமரிப்பு, அவர் நம்மை போஷித்து வழிநடத்துகிற விதம், எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? ஜீவன், சுகம், பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். துகிறோம் ஸ்தோத்திரம். உமது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம். நேர்மிகு அருள் தீரு அன்பா ஸ்தோத்திரம். நேத்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மன்னனே ஸ்தோத்திரம். உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உமது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம். பூரணனே ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம். அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். ஜீவன், சுகம், பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உமது அன்பினோக்கே ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது பாதம் பணிகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது பாதங்களை பற்றி கொண்டு இந்த மரியாதை போல உமது பாதங்களை நாங்கள் முத்தமிடுகிறோம்.
உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரப்பா. எண்ணி பார்க்க முடியாத, அளவிட முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே கர்த்தர் தந்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் விலையேற பெற்றவைகளாக கருதாமல் உலகத்தின் பணம், அந்தஸ்து இவைகள்தான் பெரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவைகளின் பின்னாக நாடி தேடி ஓடினது உண்டு சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை எத்தனை ஆயிரமான ஜனங்கள் அவைகளெல்லாம் ஆண்டவரே விட்டு விட்டு மண்ணுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது தகப்பனே, மெய்யான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து உம்மை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு கூட ஓடக்கூடிய கிருபையையும் பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலானவைகளை குறித்து சிந்தித்து அவைகளையே நாடி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எவ்வளவு மகிமையான காரியங்களை எல்லாம் எங்கள் தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. இந்த காலம் ஆண்டவரே தேவனை ஒவ்வொரு ஜனமும் அறியக்கூடிய காலமாக இருக்கட்டும். ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக திரும்பக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் அருள் புரிவீராக ஆண்டவரே. திருச்சபையை உமது கரத்திலே தருகிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும், விசுவாச குடும்பங்களையும் உமது கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே பரவக்கூடிய எல்லா கொள்ளை நோய்களுக்கும் தப்பு வைக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அன்றைக்கு அனனியா, அசரியா, மிஷாவேல் இவர்கள் அந்த அக்கினி சூளையின் ஊடே கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுதும் தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்து பாதுகாத்தது போல, ஒருவேளை இந்த கொள்ளை நோய்களின் தாக்கத்திற்குள்ளாகி அந்த பாதையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறதை காண கிருபை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கூட இருக்கிறதை ஆண்டவரை காணக்கூடிய கண்களை கர்த்தர் தந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களிலே விசுவாச குடும்பங்களின் ஒவ்வொரு தேவைகளையும் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து வழிநடத்தி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாயிருக்கட்டும். இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளில் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான திருச்சபை மக்களே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தரை சார்ந்திருங்கள். ஒருவேளை நாளைய தினத்திலிருந்து நமக்கு மீண்டும் 15 நாட்கள் லாக்டவுன் என்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே அதிகமாக தேவனோடு உறவாடுங்கள்.
ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருங்கள். அதுதான் நமக்கு மேலான ஆசீர்வாதம். தொடர்ந்து எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலே தேவனோடு உள்ள ஐக்கியம், திருச்சபை மக்களோடு உள்ள ஐக்கியத்திலே விசுவாசிகள் வலுப்பெற வேண்டும், பலனடைய வேண்டும். ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் தினமும் ஜெபியுங்கள். அந்த ஐக்கியம் மிக முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஐக்கியம். முடிந்த அளவிற்கு நாம் ஒரு சிறிய திருச்சபை, சிறிய கூட்டம், ஒவ்வொருவருடைய பெயரையும் நினைவுபடுத்தி அல்லது எழுதி வைத்து நீங்கள் பெயர் பெயராக சொல்லி ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாம் சபையாக கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கும் நம்முடைய தேசமெங்கும் உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்கும் அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வதற்கு முன்பதாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். வானத்தின் மன்னாவை எங்களுக்கு ஆண்டவர் அனுப்பி தருவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரை எங்களுடைய ஆத்துமாவுக்கு பயனுள்ளதாக ஆசீர்வதித்து தர கெஞ்சுகிறோம். ஆண்டவரை அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளில் படி செய்யவும் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனத்திற்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக உண்டாகிறது. இந்த இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்தினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் சுத்திகரிப்பு, பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் வாசித்த வசனங்களுக்கு முந்தைய வசனங்களிலே பார்க்க முடியும். 23வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக
நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுத்திகரிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் சுத்திகரிப்பை எதிர்பார்க்கும் ஆண்டவராக காணப்படுகின்றார். கடந்த காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை எங்கெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கின்றோம், எவைகளிலெல்லாம் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வேறு பிரித்ததை, அவர் பிரித்தெடுத்ததை, அவர் தமது இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்ததை நாம் மறந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புதிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக 51வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் தாவீது ராஜா பத்சேபாளிடத்தில் பாவத்தை செய்த பின்பு பாவத்தை செய்வதற்காக திட்டமிட்டு அவருடைய புருஷனை கொலை செய்து யுத்த களத்திலே அவனை கொலை செய்வதற்கான திட்டங்களை வகுத்து பாவத்தை நிறைவேற்றின பின்பு தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது என்ன செய்கிறார்? 51வது சங்கீதத்திலே 7வது வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவரே எனக்கு புதிய இருதயம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா, தீர்க்கதரிசியின் மூலமாக, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தமும் இல்லாத அளவிற்கு அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் ஜலமும் வெளியேறிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை கழுவும்,
உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே என்னை கழுவியறணும் என்று கேட்கும் பொழுதுதான் இந்த நவமான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்திகரிப்பு இல்லாமல் புதிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. புதிய இருதயத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இரண்டாவதாக நாம் வாசித்த அந்த வசனத்திலே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அந்த புதிதான ஆவி ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The new spirit. அந்த புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அசுத்த ஆவியின் பிடிகளிலே சிக்கிக்கொண்டு பாவத்திற்கு அடிமையாக இருந்திருப்போம் என்றால், இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய இருதயத்தை பெறக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு பூரண விடுதலையை தருகின்றார். விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற அந்த மாத்திரத்திலேயே, ஆண்டவரே எனக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கின்ற அந்த புதிதான ஆவியை எனக்கு தாரும் என்று நாம் இந்த நாட்களிலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிதான ஆவி நமக்குள் இல்லை என்றால் இந்த இருதயத்துக்குள்ள என்ன ஆகும்னா, நன்றாக ஜோடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெளியே போன அசுத்த ஆவிகள் இன்னும் 7 ஆவிகளை கூட்டிட்டு உள்ள வந்துவிடும். இன்னும் பல பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்துவிடும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையானது மிக மோசமானதாக, மிக பரிதாபமானதாக காணப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அந்த புதிதான ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்யப்பட்டு ஆவியானவராலே நடத்தப்படக்கூடியவர்களாக காணப்பட முடியும். அப்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய ஆராதனையானது ஆவி நிறைந்ததாக, உண்மை நிறைந்ததாக காணப்பட முடியும். வெறுமையான ஆராதனையாக அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க இந்த புதிதான ஆவி மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு தெளிவாக போதித்து நடத்துகின்றார். வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கின்றார். அவர் நம்மோடு பேசுகிறார். இது மாத்திரமல்ல, நாம் வெறுமையாக நாம் ஜெபிக்கிறதாக இல்லாமல் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதற்கும் இந்த புதிதான ஆவி மிக அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, புதிதான ஆவியை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். A heart of flesh. அந்த ஸ்டோனி ஹார்ட்
கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை, புதிய ஆவி, சதையான இருதயம் நமக்கு மிக அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த சதையான இருதயம் காணப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் மனது உருகினாரோ, அதே போல இன்றைக்கு நாம் கேள்விப்படக்கூடிய செய்திகள் வெறும் செய்தியாக காணப்படாமல் ஆண்டவருடைய அந்த தெய்வீக மனதுருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் சதையான இருதயம் வேண்டும். அவருக்குள் அந்த மனதுருக்கம் பார்க்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? அந்த சதையான இருதயத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. கல்லான இருதயம், கடின பாறையை போன்று காணப்படக்கூடிய இருதயம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக காணப்பட வேண்டும். மனதுருக்கம் நிறைந்த இருதயமாக காணப்பட வேண்டும். தெய்வீக அன்பினாலே நிறைந்த இருதயமாக காணப்பட வேண்டும். நான்காவதாக இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளும் படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நவமான இருதயத்தை தருகிறார், புதிதான ஆவியை தருகிறார். சதையான இருதயத்தை தருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளம் புதிதாகிறது. அது எப்படிப்பட்ட உள்ளமாக மாறுகிறது? ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட உள்ளமாக, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நான் நடக்க வேண்டும், அவருடைய நியமங்களை, அவருடைய நியாயங்களை நான் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யக்கூடியவனாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தை ஆண்டவர் தருகிறார். கற்பனைகள், கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் 10 கற்பனைகளை மாத்திரம் குறிக்கிறதல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு புதிதான கற்பனையை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த புதிதான கற்பனையை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளிலே எவைகளை எல்லாம் செய்ய என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எவைகளை எல்லாம் செய்யாதே என்று சொல்லி இருக்கிறாரோ அவைகளை நாம் செய்யாத மக்களாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியாயங்களை கை கொள்ளக்கூடிய மக்களாக நாம் காணப்பட முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு உதாரணத்திற்கு நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக வேதத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், கொலை செய்யாதிருப்பாயாக 5வது அதிகாரத்தின் 21வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பழைய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கற்பனை. 22வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் புதிதான கற்பனை. இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் 27வது வசனத்திலே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இதுதான் புதிதான கற்பனை. இப்படி
வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏராளமான கற்பனைகளை, புதிதான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை வேதபாரகர், பரிசேயர், இன்னும் பெரிய வேத சாஸ்திரிகள், இவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய 10 கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த புதிய இருதயம் இல்லை, புதிதான ஆவி இல்லை, சதையான இருதயம் இல்லை. அதனால இந்த புதிதான கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பாங்கு அவர்களுக்குள் இல்லாதிருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பரிசேயனாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது நாம் வாழ்கிறோம் என்றால், நவமான இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், புதிய ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும், சதையான இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்திலே ஆண்டவருடைய கற்பனைகளை, நியாயங்களை பதிய வைத்து அவைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பலவீனர்கள், குறையுள்ள மனிதர்கள் தான். அதற்கு தான் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக அவர் தமது ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவருடைய துணையோடு நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், எந்த உள்ளத்தில் புது உணர்வு, எந்த வாழ்வினில் புது மலர்ச்சி, எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. தெரியாதவர்கள் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். எந்த உள்ளத்தில் புது உணர்வு, எந்த வாழ்வினில் புது மலர்ச்சி, எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் மார்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். கதரேனரின் கடற்கரையில் கல்லறை இடம் வாசம் செய்த பொல்லாவி மனிதன் நாதர் பாதம் பணிய அற்புத மாற்றம் பெற்றார். புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் மார்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். கோடையில் ஊர்ந்தோடி வரும் சின்ன கற்களும் வடிவம் பெறும். செல்ல தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த வல்ல ஆயுதமாகிவிடும். புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த
வந்திட்டேனே, இயேசுவின் கரம் பற்றிட்டேனே, எந்த இயேசுவுடன் உண்ட உறவு என்னை புது வடிவாக திகழ செய்யும். புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். காட்டத்தில் மரம் ஏறி ஒளிந்த அந்த சகையுவும் மாற்றம் பெற்றார். உள்ளபடியாவும் நாதரிடம் அறிக்கை செய்தான், வெள்ளம் போன்றுள்ளம் பூரிப்படைந்தார். புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். எந்த உள்ளத்தில் புது உணர்வு, எந்த வாழ்வினில் புது மலர்ச்சி, எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. புது வாழ்வு, புது ஜீவன், புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்குள் ஒரு நவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை, புதிதான ஆவியை, ஒரு சதையுள்ள இருதயத்தை, புது உள்ளத்தை கர்த்தர் நீர் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம் தகப்பனை, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில புதிதாகட்டும். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே புதிதாக்கப்பட்டவர்களாக காணப்பட ஆண்டவரே, இதுவரைக்கும் அறிந்தோ அறியாமலோ எங்கெல்லாம் உடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணினோம். கர்த்தாவே, எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும் சுவாமி. உம்முடைய சுத்திகரிப்பிற்கு எங்களை முற்றிலுமாக விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே பாவ சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை, பலனை தந்து தொடர்ந்து உமக்காக வாழ ஆண்டவரே, ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக அல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில புதிதாக தந்திருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரே, உமக்குள்ளாக அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாரும். எங்களுக்குள் நீர் புதிதான இருதயத்தையும், புதிய ஆவியும், சதையான இருதயத்தையும், நாங்கள் உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதையும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய நடை உடை பாவனை சொல் செயல் எல்லாவற்றிலும் அது வெளிப்படட்டும் சுவாமி. கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாங்கள் விளங்க, உமக்காக வாசனை வீசக்கூடியவர்களாக விளங்க கிருபை தாரும்.
கிருபை தாரும். ஆண்டவரே, உமது நல்ல புதிதான ஆவியினாலே என்னை பலப்படுத்தும். இருக்கின்ற சோர்வுகள், தொய்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே புதிய பலத்தினாலே எடையிட்டப்பட்டவர்களாக, ஆண்டவரே புதிய உற்சாகமுள்ள ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று சிந்திக்கிறோம். தாவீதை போல அறிக்கை செய்கிறோம், சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்களிலே தாரும். அப்பா, உதவி செய்யும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.